இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இந்த நாள் தேவனுடைய வார்த்தையின் மேலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இந்த நாளும் தேவன் தாமே தம்முடைய வல்லமையான கரத்தினால் வழிகளை நமக்கு திறந்து விடுவாராக. அல்லேலூயா. இந்த நாள் தியானிப்பதற்காக எடுத்துக்கொண்டு வேத பகுதி ஏசாயா 43:19 இப்படியாக சொல்கிறது. இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்போதே அது தோன்றும், நீங்கள் அறியீர்களா? நான் வனாந்திரத்திலே வழியையும் அவாந்திர வெளியே ஆறுகளையும் உண்டாக்குவேன். அன்பானவர்களே, அன்று சொல்றாரு, புதிய காரியத்தை செய்கிறேன். பழையதை அல்ல, எப்பொழுதும் புதியவைகளை செய்கிற தேவன். அந்த மனிதனுக்கு செய்த காரியத்தை அல்ல, நம்மால் புதியதை செய்வார். அது நேற்று செய்த காரியத்தை அல்ல, இன்றைக்கு புதிதானதை செய்வார். அல்லேலூயா. நீங்கள் மற்றவர்களுக்கு செய்ததன் வாழ்க்கையில் நடக்கணும் என்று நீங்கள் எதிர்பார்க்காதீங்க. தேவன் சொல்லுகிறாரு, நான் புதியதை செய்கிற தேவன். அந்த மனிதனுக்கு நடந்த அற்புதம் என் வாழ்க்கையில் நடக்கட்டும். அந்த மகனுக்கு இல்லை, தேவன் புதியதை எப்பொழுதும் புதியதை செய்ய விரும்புகிறார். எப்பொழுது செய்ய விரும்புகிறான்டா? இப்பொழுதே செய்ய விரும்புகிறார். புதியதை செய்கிறேன். எப்பொழுது செய்கிறேன்? இப்போது செய்கிறேன். இப்போது என்ன? இப்போது. அந்த இப்போது எப்படி என்றா, எப்பொழுதெல்லாம் உனக்கு வழி இல்லாமல் இருக்கிறதோ அப்போது, எப்போதெல்லாம் உனக்கு தண்ணி இல்லாமல் இருக்கிறதோ அப்போதெல்லாம் தண்ணியை கொடுப்பார். எப்போதெல்லாம் செங்கோடல் உன்னை மூடி உனக்கு வழிவிடாமல் இருக்கிறதோ அப்பொழுதெல்லாம் செய்வார். எப்பொழுது நீங்கள் உதவி இல்லை என்று சொல்லி தேவனை நோக்கி கூப்பிடுகிறீர்களோ அப்பொழுதுதான் இப்பொழுது என்கிற சொல்ற வார்த்தை பொருத்தமாகும். இப்போதே செய்கிறேன், புதியதை செய்கிறேன். அல்லேலூயா. அறிந்து கொள்வதற்காக ஒரு உதாரணத்தை மாத்திரம் சொல்றாரு. வனாந்திரத்தில் அவர்களுக்கு பாதையை உண்டாக்குனேன், அவாந்திர வெளியில தண்ணீரை உண்டாக்குனேன். அறிந்து கொள்வதற்காக. அல்லேலூயா. அவர்கள் சந்தித்த பிரச்சனை அல்ல, நீங்கள் நானும் சந்திக்கிறோம். அன்பானவர்களே, அறிந்து கொள்ளுங்கள், தேவன் புதியவைகளை செய்கிற தேவன். ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய நாளை தருகிறார். ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய நாள். பாருங்க, ஒவ்வொரு நாளும் புதிய புதிய நாட்கள், ஒவ்வொரு நாளும் புதிய புதிய சிந்தை, ஒவ்வொரு நாளும் புதிய வளர்ச்சிகள், புதிய வழிகளை தேவன் நமக்கு முன்பாக வைத்திருக்கிறார். பழையதிலே நிலை கொண்டிருக்காதீங்க. பூர்வமானது சிந்திக்காத. ஆண்டவரே சொல்றாரு, விட்டுறாத. புதியதை சிந்தி, புதியதை நான் செய்வேன். புதியது எங்க இருக்கு? வேதத்தில் இருக்கு, தேவனிடத்தில் இருக்கு. மனிதன் எப்பொழுது பழசுதான், புதுசுக்காக ரொம்ப ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே இருப்பான். தேவன் ஒவ்வொரு நாளும் புதியவைகளை உருவாக்கி கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு பொழுதும் புதியதை உண்டாக்கி கொண்டிருக்கிறார். வேதம் ஒவ்வொரு பொழுதும் புதிதாய் தோன்றுகிறது. இன்னைக்கு வார்த்தையை நீங்க நாளைக்கு வாசிங்க, அது புதுவிதமான அர்த்தங்களை உங்களுக்கு தரும், புதுவிதமான பலத்தை தரும், புதுவிதமான உற்சாகத்தை தரும். ஒரே வார்த்தை தான். அல்லேலூயா. அன்பானவர்களே, தேவன் புதியதை செய்கிற தேவன். அதை இப்பொழுதே செய்ய விரும்புகிறார். எப்பொழுது என்று சொன்னால் இப்பொழுது என்கிற அந்த வார்த்தையை எப்பொழுது என்று போட்டீங்கன்னா, எப்பொழுதெல்லாம் உங்களுக்கு வழி இல்லாமல் இருக்கிறதோ, எப்பொழுதெல்லாம் நீங்கள் சிக்கலில் சிக்கியிருக்கிறீர்களோ, எப்பொழுதெல்லாம் பிரச்சனை உங்களுக்கு முன்பாக இருக்கிறதோ, அப்பொழுதெல்லாம் தேவன் புதியவைதை செய்து புதிய விதமாக உங்களை விடுவிக்க விரும்புகிறார். அல்லேலூயா. கண்களை மூடும் ஆண்டவரே, இந்த நாளும் புதியதை நான் காண, புதியதை நான் காண எனக்கு உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தினால பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.